ஹாய் டிசைனர்ஸ், உங்ககிட்டயும் இந்த மாதிரி டிசைன் ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் அதை எடிட்டபிள் டிசைனாக மாற்ற முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை எடிட்டபிளாக மாற்றுறதுக்கு ஒரு பிளகின் இருக்குது. அந்த பிளகின் பேர் வந்து கோடியா ஏஐ டிசைன். இப்போ அந்த பிளகின் வந்து ரன் பண்ணிக்கலாம். ரன் கொடுத்தோடனே உங்களை வந்து எதுலையும் லாகின் பண்ண சொல்லும். நீங்கள் 3 ஆப்ஷன் எது வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். நான் கூகுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பிளகினோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரீ பிளான் யூஸ் பண்ணுறங்காட்டி உங்களால் வந்து 5 ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் தான் எடிட்டபிளாக மாற்ற முடியும். ஸோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளகின் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபார்மேட் இருக்குது. உங்களுக்கு வந்து ஹைட்டும் வித்து இதுக்கு மேலே போகக்கூடாது. அதே மாதிரி வந்து மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 5 MBக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ எப்படி இந்த பிளகின் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் ஒரு பாப்பப் வரும். பாப்பப் வந்து கன்வெர்ட் டு ஃபிக்மான்னு இருக்கும். அங்கே வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்கேல் பண்ண சொல்லும். கிராப் கரெக்டாக இருக்கா, சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஏஐ டிசைன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் லோட் ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து டிசைனிங் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட்டில் இருக்க வந்து ஸ்க்ரீன்ஷாட், செகண்டில் இருக்க வந்து எடிட்டபிள் டிசைனாக வந்திருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை வந்து உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். இது வந்து இமேஜாக இருக்கும். இது வந்து டெக்ஸ்ட்டு, உங்களால் டெக்ஸ்ட் வந்து மாற்றிக்க முடியும், எடிட் பண்ணிக்க முடியும். கீழே ஐகான்ஸ் இருக்கும். எல்லாமே உங்களால் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். நீங்களும் இந்த பிளகின் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடிட்டபிள் டிசைனாக மாற்றிக்கோங்க.